ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா காங்கிரஸ் தீவிரவாதிகள் அப்படின்ற டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். தீவிரவாதிகள்னால் யாரெல்லாம் தீவிரவாதிகளாக இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் என்ன வித்தியாசம், எப்படி கம்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். பாருங்கள், டாபிக் போகிறதுக்கு முன்னாடி எப்போவும் நம்ம இந்திய விடுதலை போராட்ட வரலாறு அந்த டாப்பிக்லேருந்து தான் பார்த்துட்ருக்கோம். அந்த புக்கில் இருந்து தான் வெங்கடேசன் அவர்களோட புக்கிலேருந்து தான் பார்த்துட்ருக்கோம். பாருங்கள், காங்கிரஸ் தீவிரவாதிகள் இதில் என்னென்ன டாப்பிக்கில் கவர் ஆகுதுன்னு பாருங்கள். தீவிர தேசியத்தின் தோற்றம், தீவிரவாதிகள்னால் யார், சூரத் காங்கிரஸ் பிளவை பற்றி இதில் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் தீவிரவாதம் எப்படி இருந்தது, மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் ரெண்டு பற்றியும் கம்பேர் பண்ணியிருப்பாங்க. இதில் திலகரோட பங்கு என்ன அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், காங்கிரஸ் தீவிரவாதிகள். நம்ம எப்போவுமே டாபிக் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஏதாவது இந்த டைலாக் சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம அதை எப்போவுமே படித்து வச்சுக்கணும். அரசியல் உரிமைகளை போராடித்தான் பெற வேண்டும் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பாலகங்காதர திலகர். இது ஒரு முக்கியமான கோட்வேர்டு, இதை பார்த்து வச்சுக்கோங்க. அரசியல் உரிமைகளை போராடித்தான் பெற வேண்டும் அப்படின்னு சொன்னது யாருன்னா பாலகங்காதர திலகர். 1905 1919 வரையான காலகட்டத்தை தீவிரவாதிகளின் சகாப்தம் என அழைக்கலாம். எந்த காலகட்டத்தை? 1905 வங்கப்பிரிவு இருக்குல்ல, வங்கப்பிரிவு, சுதேசி மூமெண்ட்டு, அதெல்லாம் அதுக்கப்புறம் அந்த வருஷத்துலேருந்து 1919 வரையிலான காலகட்டத்தை தான் தீவிரவாதிகளின் சகாப்தம்னு சொல்கிறாங்க. மிதவாதிகளை போன்று தீவிரவாதிகளும் நாட்டுப்பற்று மிக்க காங்கிரஸ்காரர்கள் தான். காங்கிரஸ் மிதவாதிகளின் ஆதிக்கத்தின் கீழ் இருந்தவரை தீவிரவாதிகளால் தலை தூக்க முடியவில்லை. காங்கிரஸ் எதுலேருந்து இது வரைக்கும் 1885 1905 வரைக்கும் காங்கிரஸ் மிதவாதி. ஓகேவா? அதை தான் இங்கே சொல்லியிருக்கான். இங்கேயே சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்தது, வங்க பிரிவினையின் போது தீவிரவாதிகள் சுதேசி இயக்கத்தின் மூலம் தங்களை தெளிவாக அடையாளம் காட்டி கொண்டனர். எது மூலம்? வங்க பிரிவினை மூலமாக தான் அந்த சுதேசி இயக்கம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த சுதேசி மூமெண்ட்டில் தான் தீவிரவாதிகள்னால் யாருன்னு அவங்கள அடையாளம் காட்டிக்கிட்டாங்க. அரசியல் குறிக்கோள், அக்குறிக்கோள்களை அடைவதற்கான வழிமுறைகள், மக்களின் ஆதரவோடு கூடிய இயக்கம் ஆகிய 3 விஷயங்களிலும் மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் முரண்பட்டு நின்றனர். இந்த 3 விஷயத்துலையும் மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் இடையே முரண்பாடு வந்துருது. தீவிர தேசியத்தின் தோற்றம், அரவிந்த கோஷ். ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு, இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த நியூ லேம்ப்ஸ் ஃபார் வேர்ல்டு அப்படின்ற இந்த நூலை அரவிந்த கோஷ் எழுதியிருப்பார். இது போன குரூப் 1 கேட்ட கொஸ்டின். இப்போ நடந்து முடிஞ்சது இல்லை, அந்த குரூப் 1 இல்லை, போன குரூப் 1 2024 கேட்ட கொஸ்டின் இதுதான். இதை பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? சரி, பாருங்கள். அரவிந்த கோஷ் 1872 1950 வரைக்கும் அவரோட காலகட்டம். இங்கிலாந்திலிருந்து இந்தியா திரும்பியவுடன் இந்திய தேசிய அரசியலில் தீவிரவாத விதைகளை விதைத்தவர் யார் அப்படின்னா அரவிந்த கோஷ். பம்பாயிலிருந்து வெளியான ஒரு பத்திரிகையில் முதியோருக்கு புதிய விளக்குகள் என்ற தலைப்பில் கட்டுரையை எழுதினார். பம்பாயிலிருந்து வெளியான ஒரு பத்திரிகையில், எந்த இதழ்? பம்பாயிலிருந்து வெளியான ஒரு பத்திரிகையில் முதியோருக்கு புதிய விளக்குகள், அதை தான் பார்த்தீங்கன்னா நியூ லேம்ப்ஸ் ஃபார் வேர்ல்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த தலைப்பில் ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறார். யாருன்னா நம்ம அரவிந்த கோஷ். அவற்றில் காங்கிரஸையும் காங்கிரஸ் தலைமையையும் குறை கூறினார். காங்கிரஸை பற்றியும் காங்கிரஸோட தலைமையை பற்றியும் குறை சொல்லி எழுதியிருக்கிறாரு. காங்கிரஸை ஒரு மத்திய தர வகுப்பாரின் கருவி என வர்ணித்தார். இந்த கோடுவேடை படித்து வச்சுக்கோங்க. காங்கிரஸை ஒரு மத்திய தர வகுப்பாரின் கருவி அப்படின்னு சொன்னது யாருன்னா அரவிந்த கோஷ். சிறு சீர்திருத்தங்களுக்காக தங்களது ஆற்றலை விரயம் செய்வதற்காக காங்கிரஸ்காரர்களை சாடினார். அதாவது சின்ன சீர்திருத்தம் கொண்டு வரணுன்னா கூட ரொம்ப இது பண்ணுறாங்க காங்கிரஸ் மிதவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு. தேச விடுதலை, மக்கள் ஆதரவை திரட்டல், அதுக்கப்புறம் புரட்சி மூலம் மாற்றத்தை ஏற்படுத்துவது, இதை பற்றியெல்லாம் அரவிந்த கோஷ் எழுதிக்கிட்டே இருக்கார். அதனால்தான் அவரை தீவிர தேசிய இயக்கத்தோட தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்லி கரண் சிங் அப்படின்ற ஒருத்தர் சொல்லியிருப்பார். என்னது? தீவிர இயக்கத்தின் தீர்க்கதரிசி அப்படின்னு யார் சொல்லியிருப்பாருன்னா கரண் சிங் அப்படின்றவர் சொல்லியிருப்பார். இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இதுவும் முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்தது, தீவிர தேசியம் தோன்ற காரணங்கள். இந்திய தேசிய இயக்கத்தில் தீவிர தேசியம் தோன்ற பல காரணங்களும் சூழ்நிலையும் இருந்தது. அது என்னென்னு பார்க்கலாம். என்னென்ன காரணம், என்னென்ன சூழ்நிலை இருந்துச்சுன்னு பார்க்கலாம். 1858 வெளியிடப்பட்ட பேரரசின் பிரகடனம் ஏட்டுச் சுரைக்காயாகவே இருந்தது. அதில் கொடுக்கப்பட்ட உத்தரவாதங்கள் செயல்படுத்தப்படவில்லை. இதில் அந்த பேரரசியோட பிரகடனம் வந்திருக்கு 1858 ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அந்த பட்டயம். ஆனால் அதெல்லாம் எதுவுமே செயல்படுத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க.
1861 1892 இந்த கவுன்சில் சட்டங்கள் மக்களுக்கு ஏமாற்றத்தை தான் கொடுத்தது, மிதவாதிகள்லாம் அவங்களோட மதிப்பை இழந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 1896 97 தலைவிரித்தாடிய பஞ்சத்தை கட்டுப்படுத்தவோ பஞ்சத்தால் பாதிக்கப்பட்டோருக்கு நிவாரணம் அளிக்கவோ அரசாங்கம் தக்க நடவடிக்கைகளை எடுக்க தவறிவிட்டது. கவர்மெண்ட்டே இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. 1898 97 நிறைய பஞ்சம் ஏற்பட்டிருக்குது. அந்த பஞ்சத்தை கவர்மெண்ட்டால் கட்டுப்படுத்தவும் முடியல, அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்க முடியல, அதை நடவடிக்கை எடுக்க தவறிடுச்சு கவர்மெண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக பம்பாய் ராஜதானியில் பரவிய கொள்ளை நோயை கட்டுப்படுத்த அதிகாரிகள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களை சினம் கொண்டு எழச் செய்தது. அதிகாரிகள் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் மக்கள் ரொம்ப டென்ஷனாக வராங்க. ஏன் அப்படின்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி மக்களுக்கு ஆப்போசிட்டாக நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்க. திலகர் அதிகாரிகளின் போக்கை சாடினார். திலகர் பார்த்திங்கன்னா அதிகாரிகளே திட்டுறார். பூனாவின் கொள்ளை நோய் கமிஷனர் ராண்டும் அவரது உதவியாளர் லெப்டினன்ட் அயர்ஸ்டும் சுட்டு கொல்லப்பட்டனர். பாருங்கள், பூனாவில் நோய் கமிஷனர், அதாவது கொள்ளை நோய் கமிஷனர்னு இருக்காங்க. பூனாவின் கொள்ளை நோய் கமிஷனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ராண்ட் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். அவரும் அவரோட உதவியாளர் யாருன்னா லெப்டினன்ட் அயர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பற்றியும் சுட்டு கொண்டு போடுறாங்க. ஓகேவா, இவங்க ரெண்டு பற்றி சுட்டு கொண்டு போடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப அதிகமாக கொள்ளையடிச்சிருப்பாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா இவங்களை சுட்டு கொண்டுடுறாங்க. மக்கள் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் அவதி கொண்டிருக்கையில் அரசாங்கம் விக்டோரியா மகாராணியாரின் பட்டமளிப்பு விழாவில் வைர விழாவை கொண்டாடுவதில் பண விரயம் செய்தது. இங்கே பார்த்தீங்களா என்ன பண்ணுறாங்கன்னு, மக்களே ரொம்ப பஞ்சத்தாலையும் கொள்ளை நோயாலையும் அவதிப்பட்டு இருக்க டைமில் அரசாங்கம் விக்டோரியா மகாராணியோட பட்டமளிப்பு வைர விழாவை கொண்டாடுறதில் பிஸியாக இருந்து பண விரயம்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்களாம். இதை கண்டு மக்கள் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க, ஆத்திரம் அடைஞ்சிடுறாங்க. அமெரிக்கா, கனடா, பிரிட்டிஷ் கொலம்பியா, தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளில் ஒப்பந்த கூலிகளாகவும் பிழைப்புக்காகவும் சென்று தங்கிய இந்தியர்களுக்கு இழைக்கப்பட்ட இன்னல்கள் பற்றிய ஆங்கிலேய அரசாங்கம் அசட்டையாக இருந்தது. ஆங்கிலேய அரசாங்கம் கண்டுக்கவே இல்லை. அதாவது வெளிநாட்டில் ஒப்பந்த கூலிகளாக போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எந்தெந்த நாடு? அமெரிக்கா, கனடா, பிரிட்டிஷு, கொலம்பியா, தென்னாப்பிரிக்கா இந்த மாதிரி நாட்டிலாம் போய் ஒப்பந்த கூலிகளாக பிழைப்புக்காகவும் இந்த மாதிரி போய் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாம் ஒப்பந்த கூலிகளாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அங்கேயும் ரொம்ப துரோகம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே இருக்க வேலை போட்டு கொடுக்குறவங்க அங்கேயும் ரொம்ப துரோகம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி ஆங்கிலேய அரசாங்கம் கண்டுக்காமையே இருக்குது. இந்திய தலைவர்கள் சிலரது கோபத்தை கிளறிவிட்டது. இதனால் இந்திய தலைவர்கள்லாம் ஒரு சிலர் டென்ஷன் ஆகுறாங்க. இத்தாலியை அபினீசியா தோற்கடித்தது. எப்போனா 1896 இத்தாலி அபினீசியா தோற்கடிச்சிருச்சு. ஜப்பான் ரஷ்யாவை வென்றது. அது எப்போனா 1905 போன்ற நிகழ்ச்சிகளும் சீனா, துருக்கி, எகிப்து, அயர்லாந்து ஆகிய நாடுகளில் ஏற்பட்ட புரட்சிகளும் பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய மாயையை அகற்றின. இந்திய இளைஞர்கள் எழுச்சி பெற்றனர். தீவிரவாதம் தூண்டிவிடப்பட்டது. எப்போ? இதெல்லாம் நடந்ததுனால. சரியா? இத்தாலியில் அபினீசியா தோற்கடித்தது, அதுக்கப்புறம் ஜப்பான் ரஷ்யாவை தோற்கடித்தது, அதுக்கப்புறம் சீனா, துருக்கி, எகிப்து, அயர்லாந்து இந்த நாட்டிலலாம் ஏற்பட்ட புரட்சி. இதனால தான் ஆங்கிலேயர் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட இதிலிருந்து இது பண்ணுறாங்க, பேக் அடிக்கிறாங்க அவங்களோட ஆதிக்கத்திலேருந்து. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. இதனால தான் தீவிரவாதமே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், மிதவாதிகள் ஆங்கிலேய பண்பாடு, புகழ், அரசியல் அமைப்புகள் பற்றி புகழ்பாடி கொண்டிருக்கையில் பாலகங்காதர திலகர், பிபின் சந்திரபால், லாலா லஜபதி ராய், அரவிந்த கோஷ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்னி பெசன்ட், அதுக்கப்புறம் இவங்களாம் இந்தியாவோட கடந்த கால பெருமையின் அருமை கண்டு அதன் அடிப்படையில் வருங்கால இந்தியாவை உருவாக்க முனைந்தனர். யார்? இவங்களாம் மராட்டிய மாவீரர்களையும் 1857 கிளர்ச்சி தலைவர்களையும் முன்மாதிரியாக கொண்டனர். இவங்கெல்லாம் மராத்திய வீரர்களையும் அதுக்கப்புறம் 1857 கிளர்ச்சி நடந்ததில்லை அந்த தலைவர்களையும் முன்மாதிரியாக கொண்டு இவங்கெல்லாம் செயல்படுறாங்க. யார் யார்? பிபின் சந்திரபால், அதுக்கப்புறம் நம்ம பாலகங்காதர திலகர், அரவிந்த கோஷ், லாலா லஜபதி ராய், அன்னி பெசன்ட் இவங்கெல்லாம். பிரிட்டிஷாரின் இந்திய எதிர்ப்பு கொள்கை தீவிர எண்ணம் கொண்ட தேசியவாதிகளுக்கு எரிச்சல் ஊட்டியது. தீவிரவாதிகள் இருக்காங்கள்ல, அவங்களுக்குலாம் ரொம்ப எரிச்சலாயிடுறாங்க இவங்களோட இந்திய எதிர்ப்பு கொள்கை. யாரோட இந்திய எதிர்ப்பு கொள்கை? ஆங்கிலேயரோட இந்திய எதிர்ப்பு கொள்கை. மேலை நாடுகளில் எழுந்த விடுதலை இயக்கங்களும் கரிபால்டி, மாஜினி போன்ற போராட்ட தலைவர்களின் தியாக செயல்களும் புரட்சி கருத்துக்களும் எழுச்சியை ஏற்படுத்தின. ஆங்கில அரசின் காலனி ஆதிக்க பொருளாதார சுரண்டல் கொள்கையில் தீவிரவாத தேசியவாதிகளுக்கு சற்றும் உடன்பாடே கிடையாது. கொஞ்சம் கூட உடன்பாடே கிடையாது. ஏன்னா அவங்க ரொம்ப பொருளாக கொள்ளையடிச்சிட்டு போவாங்க. அதனால் தீவிரவாத தேசியவாதிகள் இதில் கொஞ்சம் கூட உடன்பாடே கிடையாது. திலகர் கைது செய்யப்பட்டதால் 1908 ஏற்பட்ட பம்பாய் தொழிலாளர் வேலை நிறுத்தம்
தேசிய காற்று எத்திசை நோக்கி அடிக்கிறது என்பதை காட்டியது. திலகரை வந்து 1908 அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதனால் வந்து பம்பாயில் தொழிலாளர் வேலை நிறுத்தம்லாம் நடக்கும். அதை பற்றி வந்து இங்கே சொல்லியிருக்கிறாங்க. இந்திய வைஸ்ராய் கர்சன் பிரபுவின் கொள்கை குளவிக்கூட்டில் கைவிட்ட கதையாயிற்று. ஏன்னா அவங்க தான் வந்து அந்த வங்காளத்தை பிரிச்சுருவாங்கல்ல, அதுதான் சொல்கிறாங்க. தீவிரவாதம் தேசிய அங்கீகாரம் பெற்றது. இந்த கர்சன் பண்ணுற வேலை தான். தீவிரவாதம் தேசிய அங்கீகாரம் பெற்றது. தீவிரவாதிகள்னால் யார் இங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள். தீவிரவாதிகள்னால் யார் அப்படின்றத பார்க்கணும். ஆங்கிலேய ஆதிக்க அடக்குமுறை கொள்கையால் எரிச்சல் அடைந்து மிதவாதிகளின் தோல்வியால் ஏமாற்றமுற்ற காங்கிரஸ்காரர்களே தீவிரவாதிகள் ஆயினர். காங்கிரஸ் நோக்கிலும் போக்கிலும் அடிப்படை மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று வற்புறுத்தினர். ஆங்கிலேயரது ஆட்சி இந்தியாவில் நீடிப்பதை தீவிரவாதிகள் எதிர்த்தனர். தீவிரவாதிகள் வந்து எதிர்க்கிறாங்க. ஆங்கிலேயர்கள் அளிக்கும் சீர்திருத்த பிச்சைகளை ஏற்றுக்கொண்டால் தேசிய இயக்கத்தின் தீவிரம் தளர்ந்துவிடும் என்று அவங்க பயப்படுறாங்க. ஆங்கிலேயரை வந்து அவங்க நம்மளுக்கு சீர்திருத்தம் கொடுக்குறத நாம் ஏற்றுக்கிட்டோம்னா நம்ம அவங்களுக்கு கீழே வந்து ரொம்ப அடிமையாயிருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பயப்படுறாங்க. சுயராஜ்யமே அவர்களது குறிக்கோள். யாருக்கு? தீவிரவாதிகளுக்கு. சுயராஜ்யம்தான் அவங்களோட ஒரே குறிக்கோளாக இருந்திருக்குது. இந்தியர்களுக்கு தங்களை தாங்களே ஆட்சி செய்து கொள்ளக்கூடிய திறமை இருப்பதால் சுயாட்சி முறையே சிறந்த அரசியல் முறை என தீவிரவாதிகள் கருதினர். என்னது சுயாட்சி முறை? நம்மளுக்கு நாமளே ஆட்சி செஞ்சுக்கலாம், வேறு யாரோட ஆட்சியிலையும் நம்ம இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால் அந்த முறையை ஃபாலோ பண்ணுறவங்க தான் யாருன்னா நம்ம தீவிரவாதிகள். இங்கே சொல்லியிருப்பாங்க, தன்னாட்சி அமைப்பில்தான் மக்கள் தங்களது திறமையை, சுயமரியாதையை, தன்னம்பிக்கையை, தற்சார்புடைமையை, தியாக மனப்பான்மையை வளர்த்து கொள்ள முடியுமென அவர்கள் நம்பினர். யார்? தீவிரவாதிகள். சுதேசி சுயராஜ்யம், விதேசி பொருள் புறக்கணிப்பு, தேசிய கல்வி ஆகியவை அவர்களது திட்டங்களாக இருந்தன. யாரோட திட்டங்கள்? நம்ம தீவிரவாதிகளோட திட்டங்கள். பாலகங்காதர திலகர், பிபின் சந்திரபால் ஆகியோர் பெருமைக்கும் புகழுக்கும் உரிய தீவிரவாத தலைவர்களாக திகழ்ந்தனர். யார் யார்? பாலகங்காதர திலகர், பிபின் சந்திரபால், ரெண்டு பேருமே பெருமைக்குரிய ஒரு புகழுக்குரிய தீவிரவாத தலைவர்களாக திகழ்ந்து விளங்குறாங்க. அடுத்து பாருங்கள், சூரத் காங்கிரஸ் பிளவு. சூரத் மாநாடு எப்போ நடக்கும்? 1907 சூரத் காங்கிரஸ் மாநாடு நடக்கும். யார் தலைமை தாங்கியிருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ராஸ் பிகாரி கோஷ் அப்படின்ற ஒருத்தர் தலைமை தாங்கியிருப்பார். சரி பாருங்கள், காசி காங்கிரஸ் மாநாடு 1905 எங்கே? பனாரஸில் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். 1905 பனாரஸ் அப்படின்ற ஒரு பிளேஸில் நடக்கும். யார் தலைமை தாங்குவாங்கன்னா நம்ம கோபாலகிருஷ்ண கோகுலே வந்து தலைமை தாங்குவார். கோபாலகிருஷ்ண கோகுலே தலைமை தாங்குவார். சரி இது பாருங்கள், காசி காங்கிரஸ் 1905. மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே இருந்த மாறுபாடுகளும் முரண்பாடுகளும் வளர்ந்து கொண்டே சென்றனவே அன்றி குறையவில்லை. தீவிரவாதிகளுக்கும் நம்ம மிதவாதிகளுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை, இந்த கருத்து வேறுபாடுலாம் வந்து அதிகமாகிட்டே தான் இருக்குது, குறையவே குறையலை. அவர்களுடைய மனப்பான்மையும் அணுகுமுறையும் போராட்ட முறைகளும் இரு சாரரையும் இரு துருவங்களாக்கிவிட்டன அப்படின்னு சொல்கிறாங்க. அவர்களுக்கிடையே இந்த இடைவெளி காங்கிரஸை இரண்டாக பிளவுபடுவதை தவிர்க்க முடியாததாக்கிவிட்டது. ஏன்னா காங்கிரஸ் ரெண்டாக பிடிஞ்சிரும்ல. வங்காளத்தில் சுதேசி இயக்கம் சூடுபிடித்து சுழன்றடித்து கொண்டிருக்கையில் தான் காசியில் காங்கிரஸ் கூடியது. எப்போ? 1905. ஏன்னா சுதேசி இயக்கம் 1905 அக்டோபர் மாதம் 16 வங்காளத்தை பிரிச்சுருவாங்க. ஓகேவா? அக்டோபர் 16 வங்காளத்தை பிரிச்சுருவாங்க. அப்போயே வந்து பார்த்திங்கன்னா சுதேசி மூவ்மெண்ட்டு ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ தான் இந்தமாரி சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பனாரஸில் இந்த மாதிரி இப்போ நம்ம இதை கூட்டுவாங்க, காங்கிரஸ் மாநாடை கூட்டி யார் வந்து தலைவராக இருப்பாங்கன்னா நம்ம கோபாலகிருஷ்ண கோகுலே தான் அந்த கூட்டத்துக்கு தலைவராக இருப்பார். இங்கே கொடுத்துருப்பான் பாருங்கள். அந்த கூட்டத்துக்கு கோபாலகிருஷ்ண கோகுலே தலைமை தாங்கி சுதேசி இயக்கத்தின் பெருமை பற்றி புகழ்ந்து பேசிய போதிலும் தாதாபாய் நவ்ரோஜி, சுரேந்திரநாத் பானர்ஜி, ஃபெரோஷா மேத்தா போன்ற பிற மிதவாத தலைவர்கள் காலத்தின் மாற்றத்துக்கேற்ப தங்களை மாற்றிக்கொள்ள தயாராக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திலகர் சாத்வீக போராட்டம் பற்றி கொண்டு வந்த தீர்மானம் மிதவாதிகள் தீவிரவாதிகளிடையே பலத்த சர்ச்சையை ஏற்படுத்திவிட்டது. யார் கொண்டு வந்த சாத்வீக போராட்ட தீர்மானம்? நம்ம திலகர் கொண்டு வந்த சாத்வீக போராட்ட தீர்மானம் இந்த மாதிரி மிதவாதிகளுக்கிடையேயும் தீவிரவாதிகளுக்கிடையேயும் ஒரு பெரிய சர்ச்சை ஏற்படுத்துது. ஆனால் நெருக்கடியை உத்தேசித்து மோதலை வந்து தவிர்த்துருது. எப்போ? 1905 அந்த 5 மாநாட்டில் வந்து தவிர்த்துருது. அதுக்கப்புறம் 1906 வந்து தாதாபாய் நவ்ரோஜி கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் தலைமை தாங்குவார். தான் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1906 கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு யார் தலைமை தாங்குவாங்க? தாதாபாய் நவ்ரோஜி தலைமை தாங்குவாங்க. அடுத்த ஆண்டு 1906 காங்கிரஸ் கல்கத்தாவில் கூடியது. அதற்கு முன் வங்க பிரிவினை முடிந்த முடிவு என்ற மார்லி பிரபுவின் அறிவிப்பு தீவிரவாதிகளை வெகுண்டெழச் செய்தது. ஏன்னா மார்லி பிரபு வந்து இந்த மாதிரி சொல்லிட்டார், வங்காளத்தை பிரிச்சாச்சு, அவ்வளோதான், இதுக்கு மேலே முடிஞ்சு போச்சு, நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டார். அதனால் வந்து தீவிரவாதிகள்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க.
அதே போன்று வங்க பிரிவினையை எதிர்த்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட அடக்குமுறை மக்களிடையே மனக்குமுறலையும் ஏற்படுத்தியது. மக்களும் வந்து டென்ஷன் ஆகுறாங்க. அந்த பின்னணியில் தான் கல்கத்தா காங்கிரஸ் கூடியது. எப்போ? 1906 கல்கத்தா காங்கிரஸ் கூடுது. திலகரே அந்த காங்கிரஸின் தலைவராக வேண்டுமென தீவிரவாதிகள் விரும்பினர். பாருங்கள், தீவிரவாதிகள்லாம் என்ன விரும்புகிறாங்க? திலகர் தான் வந்து அந்த காங்கிரஸோட தலைவராகணும் அப்படின்ட்டு விலகுறாங்க. ஆனால் மிதவாதிகள் வந்து அதை எதிர்க்கிறாங்க. வேண்டாம், தாதாபாய் நவ்ரோஜி வந்து இருக்கட்டும், அவர் வந்து இந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைமை தாங்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாருங்கள், காங்கிரஸ் தாதாபாய் நவ்ரோஜி தலைமை தாங்க ஒப்புக்கொண்டதால் தலைமை பற்றிய சிக்கல் தீர்ந்தது. எப்போ? 1906. சரியா? 1906 காங்கிரஸ் இந்த காங்கிரஸ் தாத்தா என்று அழைக்கப்படுவர் யார் அப்படின்னா நம்ம தாதாபாய் நவ்ரோஜி தான். இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நவ்ரோஜி ஆங்கிலேய அரசாங்கத்தின் காட்டுமிராண்டி கொடுங்கோலாட்சியை கண்டித்தார். யார்? நம்ம தாதாபாய் நவ்ரோஜி ஆங்கிலேயர் அரசாங்கத்தோட காட்டுமிராண்டி தனத்தை கண்டிக்கிறாரு. சுயராஜ்யமே காங்கிரஸின் குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்றார். இது வந்து தீவிரவாதிகளோட இது. பட் ஆனால் இவரும் சொல்கிறார், யார்? நம்ம தாதாபாய் நவ்ரோஜி சொல்கிறார் என்னன்னு, சுயராஜ்யமே காங்கிரஸோட குறிக்கோளாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சுதேசி விதேசி பொருட்கள் புறக்கணிப்பு தேசிய கல்வி பற்றிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. எப்போ? 1906 காங்கிரஸ் மாநாட்டில் இவங்களோட இந்த தீவிரவாதிகள் கொண்டு வந்த தீர்மானத்தெல்லாம் வந்து நம்ம தாதாபாய் நவ்ரோஜி வந்து நிறைவேற்றிடுறாரு. தீவிரவாதிகளுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எது? 1906 நடந்த மாநாட்டில் இந்த மாதிரி தாதாபாய் நவ்ரோஜி அவங்களுக்கு சாதகமாக பேசினது, அதுவும் இல்லாமல் அந்த தீர்மானத்தெல்லாம் நிறைவேற்றினது தீவிரவாதிகளுக்கு கிடைத்த ஒரு வெற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது சூரத் காங்கிரஸ் மாநாடு 1907. இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா மிதவாதிகள் தீவிரவாதிகள் தனியாக பிரிவாங்க. இங்கே பாருங்கள், இதில் ஒரு முக்கியமானது 1907 சூரத் காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கும். யார் தலைமை தாங்கியிருப்பாங்க அப்படின்னா ராஸ் பிகாரி கோஸ் அப்படின்றவங்க தலைமை தாங்கியிருப்பாங்க. எனினும் மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே இருந்த இடைவெளி குறையவில்லை. இரு பிரிவினரும் தங்களது பலத்தை சோதித்து கொள்வதற்காக முயற்சியில் ஈடுபட்டனர். பாருங்கள், காங்கிரஸ் நாகபுரியில் கூடுவதாக இருந்தது. நாகபுரி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த பூனாவை தான் சொல்லுவாங்க. ஓகேவா? பூனாவை தான் சொல்லுவாங்க. பூனா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவங்களோட ஒரு கோட்டை, மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பூனாவில் தான் கூடுற மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம தீவிரவாதிகளோட கோட்டை. அதை தான் அந்த பூனாவை தான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாக்பூர் அப்படின்றாங்க. பாருங்கள், ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா பூனான்னு கொடுத்துருப்பாங்க. பூனா அப்படின்றது வந்து நம்ம தீவிரவாதிகளோட கோட்டை, அதனால் பூனாவில் வந்து கூடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. மிதவாதிகள்லாம் வந்து தடுத்துருவாங்க. அதனால் அதை வந்து சூரத்துக்கு மாற்றிடுவாங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்து நாக்பூர்னு கொடுத்துருக்கான். இது வந்து வெங்கடேசன் சாரோட புக்கு, இதில் நாக்பூர்னு கொடுத்துருக்கான். பட் ஆனால் ஸ்கூல் புக்கில் வந்து பூனான்னு கொடுத்துருப்பான். ஓகேவா? நீங்கள் ரெண்டுத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. சரி, அடுத்து பாருங்கள். எனவே காங்கிரஸ் கூடுமிடம் மிதவாதிகளின் அரணான சூரத்துக்கு மாற்றப்பட்டது. பாருங்கள், இது வந்து சூரத்துக்கு மாற்றுறாங்க. அதாவது பூனாக்கெலாம் வேண்டாம், நாக்பூர்லலாம் வேண்டாம், நம்ம வந்து சூரத்தில் மாற்றிக்கலான்னு சொல்லிட்டு சூரத்துக்கு மாற்றுறாங்க. சூரத் காங்கிரஸ் 1907 டிசம்பர் 26ஆம் நாள் கூடுது. எப்போ? டிசம்பர் மாதம் 26ஆம் நாள் வந்து பார்த்திங்கன்னா சூரத் காங்கிரஸ் மாநாடு கூடுது. அந்த கூட்டம் குருஷேத்திர போர்க்களமாக காட்சியளித்தது. எந்த கூட்டம்? இந்த சூரத் காங்கிரஸ் மாநாடு கூட்டம் குருஷேத்திர போர்க்களமாக வந்து காட்சியளிக்குது. திலகர் 3 முக்கிய குறிக்கோள்களை சூரத் காங்கிரஸ் பரிசீலனைக்கு கொண்டு வந்தார். பாருங்கள், திலகர் தான் வந்து கொண்டு வர்றாரு. ஒரு 3 முக்கியமான கோரிக்கையை கொண்டு வர்றாரு. அது என்னென்னு பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் அப்படியே கூற்று காரணத்தில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. கடந்த ஆண்டு கல்கத்தா காங்கிரஸில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை அனைவரும் பின்பற்ற வேண்டும்னு சொல்கிறார். எப்போ? போன வருஷம் 1906 தாதாபாய் நவ்ரோஜி வந்து நிறைவேற்றின அது எல்லாமே, இதெல்லாம் தீர்மானங்களையும் நம்ம வந்து பின்பற்றணும் அப்படின்ட்டு இப்போ நடக்கக்கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் சொல்கிறார். 1907 சொல்கிறார். அதே மாதிரி விஷய ஆலோசனையோடு, ஓகேவா, உறுப்பினர்கள் முறையாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படின்றார். அதாவது சப்ஜெக்ட் கமிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு விஷயத்தை அந்த விஷய ஆலோசனையோடு இந்த மாதிரி வந்து ஒரு குழு உறுப்பினர்கள் வந்து முறையாக தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. காங்கிரஸ் கூட்டத் தலைவரை பிரதிநிதிகளே தேர்ந்தெடுக்க வேண்டும்ன்றாங்க. காங்கிரஸ் கூட்டத் தலைவர்களை வந்து அந்தந்த பிரதிநிதிகளே தேர்ந்தெடுக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. திலகரின் அந்த 3 கோரிக்கைகளையும் மிதவாதிகள் வந்து நிராகரிச்சிட்றாங்க. எதுக்காக இந்த 3 கோரிக்கைகளை கொண்டு வரீங்க, இதை வந்து நாங்கள் நிராகரிக்கிறோன்னு சொல்லி திலகர் கொண்டு வந்த இந்த 3 கோரிக்கையுமே நிராகரிச்சிட்றாங்க. டாக்டர் ராஸ் பிகாரி கோஸின் பெயர் முன்மொழியப்பட்டது. எதுக்கு? அந்த 1907 காங்கிரஸ் மாநாட்டுக்கு ராஸ் பிகாரி கோஸோட பேர் தான் வந்து முன்மொழிச்சிருப்பாங்க. தீவிரவாதிகள் அதிர்ச்சி அடைந்தனர். எஸ்என் பானர்ஜி கோஸின் பெயரை வழிமொழிய சென்றபோது
அந்த கூட்டத்தில் குழப்பம் ஏற்பட்டது, கூட்டம் ஒத்தி வைக்கப்பட்டது. பாருங்கள், யார் வந்து ராஸ்பிகாரி கோஷை வந்து வழிமொழிஞ்சிருப்பாங்க, அவரோட பேரை வழிமொழிஞ்சிருப்பாங்க அப்படின்னா நம்ம எஸ்என் பானர்ஜி, சுரேந்திரநாத் பானர்ஜி தான் எஸ்என் பானர்ஜி நீங்கள் கொடுத்துருப்பான். ஓகேவா? பாருங்கள், சுரேந்திரநாத் பானர்ஜி வந்து இந்த மாதிரி வந்து யாரோட பேரை வழிமொழிகிறாருன்னா ராஸ்பிகாரி கோஷோட பேரை வந்து வழிமொழிகிறார். சரி, அது பாருங்கள். அதனால் அந்த கூட்டத்தில் குழப்பம் ஏற்படுது. அதனால் அந்த கூட்டத்தை ஒத்தி வைக்கிறாங்க, அடுத்த நாளைக்கு ஒத்தி வைக்கிறாங்க. இப்போ 26ஆம் தேதி கூட்டம் நடக்குது. 1907 டிசம்பர் 26ஆம் தேதி கூட்டம் நடக்குது. இந்த மாதிரி குழப்பம் வந்தனால டிசம்பர் 27 அடுத்த நாளுக்கு ஒத்தி வைக்கிறாங்க. அடுத்த நாள் பாருங்கள், காங்கிரஸ் கூடிய போது சுரேந்திரநாத் பானர்ஜி தனது பேச்சை விட்ட இடத்திலிருந்து தொடர்ந்தார். காங்கிரஸ் கூட்டத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட முறை பற்றிய பேச விரும்பினார், ஆனால் அவர் பேச அனுமதிக்கப்படவில்லை. பாருங்கள், அதனால் வந்து இவரை வந்து பேச வந்து அனுமதிக்கலை. யார்? நம்ம மற்றவங்களாம் வந்து இவரை நம்ம சுரேந்திரநாத் பானர்ஜியை வந்து பேச அனுமதிக்கலை. தன் பேச்சுரிமையை நிலைநாட்ட மேடைக்கு சென்று திலகரை பேச விடவில்லை. பாருங்கள், திலகரையும் வந்து பேச விடலை, திலகரையும் பேச விடலை, அதே மாதிரி நம்ம சுரேந்திரநாத் பானர்ஜியும் பேச விடலை. எனவே அந்த கூட்டத்தில் கூச்சலும் குழப்பமும் ஏற்பட்டது. மறுபடியும் 2வது நாள் பாருங்கள், அந்த கூட்டத்தில் கூச்சலும் குழப்பமும் ஏற்படுது. மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் மோதிக்கொண்டனர். பாருங்கள், மிதவாதிகளும் தீவிரவாதியும் மோதிக்கிறாங்க. செருப்புகள் டீலாம் கூட போடுவாங்க. இந்த இடத்துல போட்டிருப்பான் பாருங்கள், நாற்காலிகள் தூக்கி எறியப்பட்டன, செருப்புகள் வீசப்பட்டன. பார்த்தீங்களா? ஒரு செருப்பு மேடையில் வீட்டிலிருந்த சுரேந்திரநாத் பானர்ஜி, ஃபெரோஷா மேத்தா ஆகியோரை உரசி சென்றது. யார்? நம்ம ஃபெரோஷா மேத்தா உட்காந்துருக்காரு, அதே மாதிரி சுரேந்திரநாத் பானர்ஜி உட்காந்துருக்காங்க. அந்த அவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த செருப்பு பறக்கிறது. இவங்க 2 பேர்த்து மேலேயும் பட்டுட்டு போச்சுன்னு சொல்லி ஒருத்தர் ஒரு குறிப்பில் எழுதியிருக்கிறார். யாருன்னா நம்ம பட்டாபி சீதாராமையா வந்து அவரோட குறிப்பில் வந்து எழுதியிருக்கிறார். இங்கே பாருங்கள், என்று பட்டாபி சீதாராமையா வந்து எழுதியிருக்கிறார். அடுத்து பாருங்கள், போலீஸார் பந்தலுக்குள் நுழைந்து நிலைமையை கட்டுப்படுத்தி அமைதியை ஏற்படுத்தினர். போலீஸார் வந்து இந்த மாதிரி வந்து போதுமா நிறுத்துங்கப்பா, சண்டை போடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிலைமையை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க. மறுநாள் டிசம்பர் 28 பாருங்கள், 26ஆம் தேதி குழப்பத்தில் நடந்தாலும் ஒத்தி வச்சாங்க. 27ஆம் தேதி இந்த மாதிரி செருப்பு இந்த மாதிரிலாம் பறக்குது, அதனால் அதையும் அடுத்த நாளுக்கு ஒத்தி வைக்கிறாங்க. அடுத்து டிசம்பர் 28ஆம் தேதி மிதவாதிகள் டாக்டர் ராஸ்பிகாரி கோஷின் தலைமையிலும் தீவிரவாதிகள் அரவிந்த கோஷின் தலைமையிலும் தனித்தனியாக கூடி தீர்மானங்களை நிறைவேற்றி கொண்டனர். பாருங்கள், மிதவாதிகள் எல்லாம் யாரோட தலைமையில்? நம்ம ராஸ்பிகாரி கோஷோட தலைமையில் மிதவாதிகள் எல்லாம் வந்து அவங்களோட தலைமையில் வந்து தீர்மானத்தை நிறைவேற்றுறாங்க. ராஸ்பிகாரி கோஷோட தலைமையில் மிதவாதிகள், தீவிரவாதிகள்லாம் யாரோட தலைமையில் அப்படின்னா அரவிந்த கோஷ். ஓகேவா? தீவிரவாதிகள்லாம் யாரோட தலைமையில்? அரவிந்த கோஷோட தலைமையில் அவங்களோட தனித்தனியாக தீர்மானங்கள் நிறைவேற்றிக்கிறாங்க. நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மிதவாதிகளுக்கு யாருன்னா ராஸ்பிகாரி கோஷ், தீவிரவாதிகளுக்கு யாருன்னா அரவிந்த கோஷ். ஓகேவா? இந்த காங்கிரஸ் இந்த இடத்துல 2ஆக பிளவுபட்டனால தான் இதை வந்து சூரத் பிளவுன்றாங்க. எந்த மாநாட்டில் பிளவுபடுது? சூரத்தில் நடந்த மாநாட்டில் தான் இந்த மாதிரி வந்து பிளவுபடுது. ஓகேவா? ஏன்னா மிதவாதிகள் தீவிரவாதிகள் தனித்தனியாக பிரிஞ்சிடுறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா சூரத் பிளவு. அடுத்து பாருங்கள், மதிப்பீடு. சூரத் காங்கிரஸுக்கு பின் காங்கிரஸ் வீடு 2 பட்டது. ஒரு பிரிவினர் கோகலேயின் தலைமையிலும் மற்றொரு பிரிவினர் திலகரின் தலைமையிலும் செயல்பட்டனர். பாருங்கள், ஒரு பிரிவு வந்து கோபாலகிருஷ்ண கோகலேயோட தலைமையிலையும் இன்னொரு பிரிவு வந்து திலகரோட தலைமையிலையும் செயல்பட்டுட்டு வருது. காங்கிரஸ் நோக்கிலும் போக்கிலும் தெளிவு உண்டாக சூரத் பிளவு வழிவகுத்ததுன்றாங்க. இரு அணிகளிலும் இருந்தோரின் சிறந்த திறமைகள் வெளிவர வாய்ப்பு உண்டாயிற்று அப்படின்றாங்க. இந்திய அரசியலில் இரு கட்சி அமைப்பு முறை ஓகேவா உருவானுச்சு அப்படின்றாங்க. இந்த டைமில் தான் இந்திய அரசியல் அமைப்பில் ஒரு இரு கட்சி வந்து உருவாகுது அப்படின்றாங்க. ஏன்னா 2ஆக பிரிஞ்சிட்டாங்கல்ல, அதனால் அப்படி சொல்கிறாங்க. இருப்பினும் சூரத் பிளவு காங்கிரஸையும் தேசிய இயக்கத்தையும் பலவீனப்படுத்தி விட்டது அப்படின்றாங்க. தேசிய சக்தி சிதறுண்டு போயிற்று. ஊர் 2 பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் தானே. ஆங்கிலேய அரசு இப்பிளவை தனக்கு சாதகமாக்கி கொண்டது. பாருங்கள், கவர்மெண்ட்டு கூட இந்த சூரத் பிளவை அவங்க சாதகமாக எடுத்துக்கிறாங்க. சரியா? அது மிதவாதிகளை ஆதரித்து தீவிரவாதிகளை அடக்கியது. லாலா லஜபதி ராய், அஜித் சிங்கும் திலகரும் கைது செய்யப்பட்டு பர்மாவில் உள்ள மாண்டலே சிறைக்கு அனுப்பப்பட்டனர். பாருங்கள், யார் யார்? லாலா லஜபதி ராயே, இந்த அஜித் சிங்லாம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஆள், இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இவர் அதுக்கப்புறம் திலகர், இந்த 3 பேர்த்தையும் கைது செஞ்சு பர்மாவில் இருக்கிற மாண்டலே சிறைக்கு அனுப்புகிறாங்க. இது முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இது முக்கியம், இதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது, பல அடக்குமுறை சட்டங்கள் கொண்டு வரப்பட்டன. பிரிந்த காங்கிரஸ்காரர்கள் மீண்டும் லக்னோ காங்கிரஸில் ஒன்று கூடுறாங்க. எப்போ? 1916 லக்னோ காங்கிரஸ் மாநாடு நடக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்க எல்லாருமே ஒன்று கூடுவாங்க. சரியா? அங்கே வந்து இவங்க எல்லாருமே ஒன்றா கூடிடுவாங்க. அதை தான் இங்கே சொல்கிறாங்க.
இப்போ 1907 சூரத் காங்கிரஸ் மாநாட்டில் காங்கிரஸ் ரெண்டாக பிளவுபட்டது. 1916 2 பேரும் ஒன்று கூடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது தமிழ்நாட்டில் தீவிரவாதம் என்னன்னு பாருங்கள். பொதுவாக தமிழ்நாடு மிதவாதிகளின் பூங்காவாக காட்சியளித்தது. பூங்காவுக்குள் புகுந்த புயலாக வந்தார் பிபின் சந்திரபால். எப்போ? 1907. ஏன்னா சூறாவளி சுற்றுப்பயணத்துக்கு வருவார். இதா பாருங்கள், இங்கேயே கொடுத்துருக்குறாங்க. சூறாவளி சுற்றுப்பயணம் செய்தார், வீர முழக்கமிட்டார், சென்ற இடமெல்லாம் தீவிரவாத விதைகளை தூவி சென்றார். யார்? நம்ம பிபின் சந்திரபால். பல தமிழர்கள் நீண்ட உறக்கத்திலிருந்து மீண்டனர். யார் வந்தனால? பிபின் சந்திரபால் வந்தனால. நிறைய பேர் பார்த்திங்கன்னா தீவிரவாதிகளாகவும் மாறிடுவாங்க. பாருங்கள், நிறைய பேர் தீவிரவாதிகள் ஆகிட்டாங்க. வாவு சிதம்பரம் பிள்ளை, அவரது நண்பர் சுப்பிரமணிய சிவா தமிழ்நாட்டில் தீவிரவாத இயக்கத்துக்கு தலைமையேற்று நடத்தினார். இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. குறிப்பாக வாவு சிதம்பரம் பிள்ளை சுதேசி கப்பல் கம்பெனியை ஆங்கிலேயர் நடத்திய இந்திய நீராவி கப்பல் கம்பெனிக்கு போட்டியாக துவக்கினார். பாருங்கள், சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அப்படின்னு வரணும். இங்கே ஸ்டீம்ன்ற வார்த்தை கொடுக்கல, பட் நீங்கள் பார்த்துக்கோங்க. குறிப்பாக வாவு சிதம்பரம் பிள்ளை சுதேசி கப்பல் கம்பெனியை ஆங்கிலேயர் நடத்திய இந்திய நீராவி கப்பல் கம்பெனிக்கு போட்டியாக துவக்கினார். தொழிலாளர் நலனில் அக்கறை கொண்ட அவர் கோரல் தொழிற்சாலை நிர்வாகிகளுடன் பேசி தொழிலாளர் வேலை நிறுத்தத்தை வெற்றிகரமாக தீர்த்து வைத்தார். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கோரல் தொழிற்சாலை வேலை நிறுத்தத்தை பார்த்தீங்கன்னா ஈடுபட்டு அதை வெற்றிகரமாக முடிச்சிருப்பார். 1908. ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது, சிறை மீண்ட பிபின் சந்திரபாலரை பாராட்டும் பொருட்டு தடையை மீறி பொதுக்கூட்டத்தில் பேசியதற்காக வஉசியை கைது செஞ்சுருவாங்க. எப்போனா 1908 மார்ச் மாதம் 8 கைது செஞ்சு 4 வருஷத்துக்கு பின்னாடி விடுதலை செய்வாங்க. ஓகேவா? யார்? வஉசியை. தமிழ்நாட்டு திலகர் என்றழைக்கப்பட்ட வஉசி. இதெல்லாம் முக்கியம். தமிழ்நாட்டு திலகர்னா வஉசி. இது ஆக்சுவலாக நம்மளுக்கே தெரிஞ்ச கொஸ்டின் தான், பட் இருந்தாலும் பார்த்து வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டு திலகர் என்று அழைக்கப்பட்ட வஉசியை சுப்பிரமணிய சிவாவும், ஓகேவா, வஉசியை போன்ற சுப்பிரமணிய சிவாவும் வாவே சுப்பிரமணிய ஐயரும் வாஞ்சிநாதனும் சுப்பிரமணிய பாரதியாரும் தங்கள் சொல்லாலும் செயலாலும் தமிழ்நாட்டில் தீவிரவாதத்தை நிலைக்கொள்ள செய்தனர். பாருங்கள், யார் யார்? நம்ம தமிழ்நாட்டு திலகர் என்றழைக்கப்பட்ட வஉசியை போன்று சுப்பிரமணிய சிவாவும், வஉசி மாதிரியே சுப்பிரமணிய சிவாவும், அதே மாதிரி வாவே சுப்பிரமணியர், வாவே ஐயர்னு சொல்லுவாங்கள்ல, அவரும், அதுக்கப்புறம் வாஞ்சிநாதன், அதுக்கப்புறம் சுப்பிரமணியன் நம்ம பாரதியார், இவங்கெல்லாம் தங்களோட சொல்லாலும் செயலாலும் தமிழ்நாட்டில் தீவிரவாதத்தை நிலைநிறுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள். ஓகேவா? பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது மதிப்பீடு. எரிமலை வெடித்து சிதறியது போன்று தீவிரவாதிகள் இந்திய தேசிய இயக்கத்தில் பிரவேசித்தனர்ன்றாங்க. எரிமலை எப்படி வெடித்து சிதறதோ அந்த மாதிரி இந்திய தேசிய இயக்கத்தில் தீவிரவாதிகள் பிரவேசிக்கிறாங்க. அவர்களுடைய பிரவேசம் விடுதலை போராட்டத்துக்கு வேகத்தையும் அழுத்தத்தையும் அவசரத்தையும் உருவாக்கி கொடுத்து வகுப்பு இயக்கமாக இருந்த காங்கிரஸ் மக்கள் இயக்கமாக மாறினத்துக்கு தீவிரவாதிகள் தான் காரணம் அப்படின்றாங்க. ஓகேவா? கிளாஸாக இருந்தது மாசாக மாறிட்டாங்க அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிளாஸாக இருந்த இயக்கம் இப்போ மாசான இயக்கமாக மாறிடுது. அதுக்கு யார் காரணம்? தீவிரவாதிகள் தான் காரணம். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. பாருங்கள், இவர்கள் இந்தியாவில் தீவிர தேசியத்தை பரப்பினார்கள், எனினும் தீவிரம் இந்திய மண்ணில் வேரூன்றவில்லைன்றாங்க. தீவிரவாத இயக்கத்தை அரசாங்கம் தனது அடக்குமுறை நடவடிக்கைகளால் ஒடுக்கிவிட்டது. தீவிரவாத தலைவர்கள் கைது செய்யப்பட்டனர். தீவிரவாதிகளின் தலைவர்களுக்கு தலைவராக விளங்கிய திலகர் 1908 கைது செய்யப்பட்டு, எப்போ? 1908 கைது செஞ்சுருவாங்க. கைது செஞ்சு பர்மாவில் இருக்கிற மாண்ட்லே சிறைக்கு அடைச்சிருவாங்க. தான் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். கைது செஞ்சு பர்மாவில் இருக்கிற மாண்ட்லே சிறைக்கு அடைக்கப்பட்டு 1914 ரிலீஸ் பண்ணுறாங்க. 6 வருஷம் ஜெயிலு. பாருங்கள், 1914 ரிலீஸ் பண்ணிட்டு 1914 வருவார். அடுத்து பாருங்கள், மிதவாதிகள் தீவிரவாதிகளிடம் விரோத மனப்பான்மையுடனேயே நடந்து கொண்டார்கள். யார்? மிதவாதிகள். அதே மாதிரி மக்கள் தீவிரவாதிகளின் திட்டங்களில் அனுதாபம் காட்டினார்களே அன்றி வெளிப்படையாக ஆதரிக்கவில்லை. மக்களும் தீவிரவாதிகளை இந்த மாதிரி அனுதாபம் தான் அவங்க தீவிரவாதிகள் மேலே காட்டுறாங்களே ஒழிய வெளிப்படையாக அவங்க தீவிரவாதிகளை ஆதரிக்கலாம் இல்லை. ஓகேவா? அதை தான் இங்கே கொடுத்துருக்குறோம். தலைவர்கள் எல்லாம் சிறை கூட்டத்தில் அடைக்கப்பட்டு விட்டதால் தீவிரவாத இயக்கம் தலைமையின்றி தவிர்த்தது அப்படின்றாங்க. திலகர் விடுதலை பெற்று தாயகம் திரும்பியவுடன் தீவிரவாத இயக்கம் சுயாட்சி இயக்கமாக மாறியது அப்படின்றாங்க. அவர் 1914 ரிலீஸ் ஆகிடுவார். ஆனால் அதுக்கப்புறம் 1916 தன்னாட்சி இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவார், ஏப்ரல் மாதம். ஓகேவா? 1916 ஏப்ரல் மாதம் திலகர் தன்னாட்சி இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவார். சரி, அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. திலகர் விடுதலை பெற்று தாயகம் திரும்பியவுடன் தீவிரவாத இயக்கம் சுயாட்சி இயக்கமாக உருவெடுத்ததுன்றான். ஹோம் ரூல் மூமெண்ட், சுயாட்சி இயக்கம். அதான் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். 1916 ஏப்ரல்.
இப்போ மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் ஒரு ஒப்பீடு கம்பேர் பண்ணுறாங்க. மிதவாதிகள் துவக்க கால காங்கிரஸுக்கு தேசியவாதிகள்ன்றாங்க. அவர்கள் 1885 1916 வரை காங்கிரஸில் ஆதிக்கம் செலுத்தினார்கள் அப்படின்றாங்க. யார்? மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் ரெண்டு பேர்த்தையும் இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? அவங்க ரெண்டு பேர்த்தையும் சொல்கிறாங்க. பட் ஆனால் இந்த டேட்டா அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த புக்கில் ராங்காக கொடுத்துருப்பான். ஓகேவா? நம்ம வந்து மிதவாதிகள் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1885 1905 வரைக்கும். ஓகேவா? ஆனால் இங்கே எப்படி கொடுத்துருக்கான்னா மிதவாதிகள் வந்து இருந்திருப்பாங்க. 1916 வரைக்குமே மிதவாதிகள் வந்து இருந்திருக்கிறாங்க அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மீனிங். ஓகேவா? அதனால் நீங்கள் இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. தீவிரவாதிகள் பிற்கால காங்கிரஸ் முற்போக்கு தேசியவாதிகள் அப்படின்றாங்க. யார்? இந்த தீவிரவாதிகள்லாம் பின்னாடி வந்த காங்கிரஸோட முற்போக்கு தேசியவாதிகள் அப்படின்றாங்க. வங்கப்பிரிவினை சுதேசி போராட்டத்தின் போது தான் இந்த தலைதூக்கி, ஓகேவா, போராட்டத்தின் போது தலைதூக்கி சூரத் பிளவுக்கு காரணமாக இருந்தது. என்னது? நம்ம இவங்களோட அந்த தேசிய தீவிரவாதிகளோட அந்த இது, ஓகேவா, அவங்களோட தன்மையை வந்து வெளியே வரதுக்கு காரணமாக இருந்திருக்குது. அதுக்கு என்ன ஒரு மெயினான ஒரு ரீசன்னா அந்த சூரத் பிளவு. ஓகேவா? சூரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா தீவிரவாதிகள் தனியாகவே பிரிஞ்சிருவாங்க. காந்தி இந்திய விடுதலை போராட்டத்துக்கு தலைமையேற்கும் வரை தேசிய இயக்கத்தில் கொடிகட்டி பறந்தனர். யார்? நம்ம தீவிரவாதிகள். காந்தி இந்திய விடுதலை போராட்டத்துக்கு தலைமையேற்கும் வரை தேசிய இயக்கத்தில் கொடிகட்டி பறந்தனர். ஓகே, அடுத்து பாருங்கள். மிதவாதிகள் பிரிட்டிஷ் முடியாட்சியின் விசுவாசிகள். யார்? மிதவாதிகள் எல்லாம் பிரிட்டிஷ் முடியாட்சியோட விசுவாசிகள். இந்தியா இயல்பாக பரிணாம வளர்ச்சி பெற வேண்டுமாயின் ஆங்கிலேய ஆதரவு இன்றியமையாதது என்று மனப்பூர்வமாக நம்பியவர்கள். யார்? மிதவாதிகள். இங்கிலாந்து இந்தியாவை ஆக்கிரமித்து ஆட்சி செய்வது ஆண்டவன் கட்டளை என்று கருதினார்கள். யார்? எல்லாமே மிதவாதிகள் தான். பிரிட்டிஷாரின் நீதி நியாய உணர்வின் மீது தங்களது எதிர்ப்புகளை வளர்த்து கொண்டவர்கள் மிதவாதிகள். மாறாக தீவிரவாதிகள் என்ன நினச்சிருக்காங்கன்னா ஆங்கிலேய ஆட்சியை சாபக்கேடாக கருதினார்கள். யார்? நம்ம தீவிரவாதிகள். ஆங்கிலேயரோட ஆட்சியை ஒரு சாபக்கேடாக கருதியிருப்பாங்க. சாத்தானோட ஆட்சியாகவே வந்து பார்க்குறாங்க. ஆங்கிலேயரோட ஆட்சியை ஒரு சாத்தானோட ஆட்சியாகவே பார்க்குறாங்க. அடுத்து பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு. பிரிட்டிஷாரை ஆதரிப்பது அவர்களுக்கு நாட்டுப்பற்றற்ற செயலாக்கப்பட்டது அப்படின்றாங்க. பாருங்கள், மிதவாதிகளை வந்து பிரிட்டிஷாரை ஆதரிப்பது அவங்களுக்கு ஒரு நாட்டுப்பற்றற்ற செயல் அப்படின்றாங்க. யார் சொல்கிறாங்க? தீவிரவாதிகள் வந்து மிதவாதிகளை சொல்கிறாங்க. அந்நிய ஆட்சி ஆதரவும் சுயாட்சி முறையும் என்றுமே ஒன்றுபட முடியாது என்று தீவிரவாதிகள் முடிவு கட்டினர். அதாவது ரெண்டுமே வந்து ஒன்றா இது பண்ண முடியாது அப்படின்றாங்க. ஓகேவா? ரெண்டுமே ஒன்றா செயல்படுத்த வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி அதுக்கு நம்ம ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லி தீவிரவாதிகள் வந்து ஒரு முடிவு கட்டிடுறாங்க. கனடா, ஆஸ்திரேலியா போன்று இந்தியாவும் பிரிட்டிஷ் பேரரசின் டொமினியனாக திகழ வேண்டும் என்பதே மிதவாதிகளோட குறிக்கோள். ஆனால் தீவிரவாதிகள் வந்து என்ன நினைப்பாங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சிக்கு கீழே நம்ம இருக்கவே கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. சுயாட்சி வேணும்னு தான் நினைப்பாங்க. பாருங்கள், பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் இந்திய அரசியல் சட்ட அமைப்பு முறையில் மாற்றங்களை ஏற்படுத்தி இந்தியர்களது நலனை காக்க வேண்டும் என்று முயன்றார்கள் மிதவாதிகள். பார்த்தீங்களா? மிதவாதிகள் வந்து இந்த மாதிரி நினைக்கிறாங்க. அதுவே ஆப்போசிட்டாக இந்த சுயராஜ்யம் வேணும், சுயாட்சி வேணும்னு நினச்சவங்க தான் தீவிரவாதிகள். இங்கிலாந்தின் ஆதிக்கத்திலிருந்து விடுபடுவதே தீவிரவாதிகள் லட்சியமாக இருந்தது. பாருங்கள், இங்கிலாந்தோட ஆதிக்கத்திலேருந்து விடுபட்டு சுயாட்சியாக நம்மளே வந்து இந்த மாதிரி வந்து ஆட்சி செய்யணும் அப்படின்னு நினச்சவங்க தான் நம்ம தீவிரவாதிகள். சுயராஜ்யம் தங்களது பிறப்புரிமை என்று பறைசாற்றியவர்கள் அவர்கள். யாருன்னா தீவிரவாதிகள். மிதவாதிகள் என்ன சொல்கிறாங்க? மிதவாதிகள் நோயின் அறிகுறிகளை போக்க முனைந்தார்களே என்றால் தீவிரவாதிகள் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செய்வதில் வல்லவர்களாக இருந்தனர். யார் அப்படின்னா தீவிரவாதிகள். அந்த திருக்குறளுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து பாருங்கள். இருசாரரும் தாங்கள் மேற்கொண்ட முறைகளில் மாறுபட்டனர். யார்? தீவிரவாதிகளும் மிதவாதிகளும். மிதவாதிகள் சமரசத்திலும் சமாதானத்திலும் சலுகைகளை பெறுவதிலும் குறியாக இருந்தனர். ஆனால் சட்ட வரம்புக்குட்பட்ட எதிர்ப்பே மிதவாதிகளுக்கு உடையது. விதிகளின்படி அரசியல் விளையாட்டை விளையாடினார்கள் அவர்கள். யார்? நம்ம மிதவாதிகள். அதாவது சட்டத்தைப்படி கரெக்டாக போவாங்க, சட்டத்தைப்படி கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. சட்டத்தை எதிர்க்கிற மாதிரி மிதவாதிகள் வந்து நடந்துக்க மாட்டாங்க. அதுதான் சொல்கிறாங்க. பேச்சுவார்த்தைகளாலும் பிரார்த்தனைகளாலும் விண்ணப்பங்களாலும் வேண்டுகோள்களாலும் தூதுக்குழுக்களின் மூலமாகவும் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம் என்று செயல்பட்டவர்கள் தான் யார்? மிதவாதிகள். ஆனால் தீவிரவாதிகள் அப்படியே ஆப்போசிட். எதாக இருந்தாலும் போராட்டத்தில் உட்காந்துருவானுங்க. இங்கே பாருங்கள், இங்கே சொல்லுவாங்க பாருங்கள். ஆனால் தீவிரவாதிகளோ நேரடி போராட்டத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள். பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக போராட்டம் வன்முறை தான், கலவரம் தான் அப்படின்ட்டு. ஓகேவா? வன்முறையில் ஈடுபடாவிட்டாலும் ஆட்சியை ஸ்தம்பிக்க வைத்து தங்களது நோக்கத்தை நிறைவேற்றி கொள்ள தயங்காதவர்கள் யாருன்னா தீவிரவாதிகள். வீடு பற்றி எரியும் போது வீதியில் நின்று கொண்டு வெட்டி பேச்சில் ஈடுபட மறுத்தவர்கள் தீவிரவாதிகள். பாருங்கள், வீடு வந்து பற்றிக்கிட்டு எரியும் போது நாங்கள் வீதியில் நின்று வெட்டி பேச்சாலாம் பேசிகிட்டு இருக்க மாட்டோம், நாங்கள் வந்து அதை உடனே ஓடி போய் அமைக்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
ஓகேவா? மிதவாதிகள் விவேகத்துடன் செயல்பட்டனர், தீவிரவாதிகள் வேகத்துடன் காரியத்தில் ஈடுபட்டனர் அப்படின்றாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் காங்கிரஸின் தன்மை பற்றி கருத்து வேறுபாடு கொண்டிருந்தனர். ஆங்கிலம் பயின்று ஆங்கில ஆட்சியின் விசுவாசிகளான மேல்தட்டு மக்களாகிய மிதவாதிகள் காங்கிரஸை வகுப்பு அமைப்பாகவே வைத்திருந்தனர். யார்? காங்கிரஸை. ஓகேவா? காங்கிரஸை வந்து ஒரு வகுப்பு அமைப்பாகவே வச்சுருக்கிறாங்க, கிளாஸ் ஆர்கனைசேஷன். செல்வந்தரும் செல்வாக்கு மிக்கோருக்குமே காங்கிரஸில் இடம்பெற்றிருந்தனர். பாருங்கள், காங்கிரஸில் செல்வந்தரும் அதாவது பணக்காரரும் நல்லா செல்வாக்கு மிக்க நபராக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் தான் வந்து காங்கிரஸில் வந்து இடம்பெற்று இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மிதவாதிகள் மண்ணில் நடக்காது விண்ணில் மிதந்து கொண்டிருந்தவர்கள்ன்றாங்க. வகுப்பு அமைப்பாக இருந்த காங்கிரஸ் மக்கள் இயக்கமாக மாற்ற முனைந்தவர்கள் தான் யார்? இந்த தீவிரவாதிகள். பாருங்கள், நம்ம முன்னையே பார்த்தோம், ஒரு கிளாஸாக இருந்த இயக்கத்தை மாசான இயக்கமாக மாற்றினது யாருன்னா நம்ம தீவிரவாதிகள் தான். அதை தான் இங்கே மறுபடியும் கொடுத்துருக்கோம். அடுத்து பாருங்கள், மக்களே தங்களுடைய தலைவிதியை தீர்மானித்து கொள்ள வேண்டும், எனவே அவர்கள்தான் காங்கிரஸ் இயக்கத்தில் பங்கு கொள்ள வேண்டியது இன்றியமையாதது என்று வற்புறுத்தினார்கள். மக்கள் ஆதரவு என்று அடித்தளத்தை காங்கிரஸுக்கு தேடி தந்தவர்கள் தான் யார்? தீவிரவாதிகள். காங்கிரஸை தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் வைத்திருக்க மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் போட்டியிட்டனர். பாருங்கள், காங்கிரஸை அவங்களோட கண்ட்ரோலுக்குள்ளே வைக்கிறதுக்கு ரெண்டு பேருமே போட்டி போடுறாங்க. தீவிரவாதிகளும் போட்டி போடுறாங்க, மிதவாதிகளும் போட்டி போடுறாங்க. மிதவாதிகள் துவக்க காலத்திலிருந்து 1916 வரை காங்கிரஸின் கோட்டையாக தங்களது ஆதிக்கத்தின் கீழ் வைத்திருந்தாங்க. பாருங்கள், காங்கிரஸை வந்து 1916 வரைக்கும் மிதவாதிகள் வந்து அவங்களோட கோட்டையாக வந்து வச்சுட்டு இருந்துக்கிறாங்க ஆதிக்கத்துக்கு கீழே. மிதவாதிகளின் நோக்கிலும் நடைமுறையிலும் நம்பிக்கை இழந்த தீவிரவாதிகள் கோட்டைக்குள்ளிருந்தே காங்கிரஸை கைப்பற்ற முனைந்தார்கள். பாருங்கள், அதாவது காங்கிரஸ்குள்ளே இருந்தே காங்கிரஸை நம்ம கைப்பற்றணும் அப்படின்னு நினச்சவங்க தான் தீவிரவாதிகள். அம்முயற்சி தோல்வியடைந்த போது காங்கிரஸ் பிளவுபட்டது. எப்போ? 1907 சூரத் காங்கிரஸ் மாநாட்டில். தீவிரவாதிகள் வெளியில் இருந்தவாறு காங்கிரஸ் கோட்டையை கைப்பற்றும் தருவாயில் பிரிந்திருந்த இருசாரரும் ஒருங்கிணைந்தனர். எப்போ? 1916 லக்னோ காங்கிரஸ் மாநாட்டில். ஓகேவா? ரொம்ப முக்கியம், அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், சுயாட்சி. ஓகேவா? சுயாட்சி இந்தியர்கள் தகுதியுடையவர்களா என்பது பற்றி மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் மாறுபட்டனர். பாருங்கள், சுயாட்சிக்கு இந்தியர்கள் தகுதியுடையவர்கள் தானா அப்படின்றத பற்றி நம்ம சொல்லணுன்னா மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் ஒவ்வொரு மாதிரி செயல்படுவாங்க. சுயாட்சி நம்மளுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ சுயாட்சி கொடுக்குறாங்க அப்படின்னா மக்கள் வந்து மக்களே வந்து ஆட்சி செஞ்சுக்கலாம். ஆனால் மிதவாதி ஒரு மாதிரி யோசிப்பாங்க, தீவிரவாதி ஒரு மாதிரி யோசிப்பாங்க அப்படின்னு இங்கே சொல்ல வராங்க. அதுதான் அந்த பாயிண்ட்டு. இந்தியர்கள் சுயாட்சிக்கு தேவையான தகுதிகளை பெற்றிருக்கவில்லை. எனவே அவர்களுக்கு அரசியல் கல்வியும் பயிற்சியும் பொறுப்பும் கொடுத்து சுயாட்சிக்கு தயார் செய்ய வேண்டும் என்று எண்ணினார்கள். யார்? மிதவாதிகள் அந்தமாரி எண்ணுறாங்க. ஓகேவா? அந்தமாரி வந்து பிளான் பண்ணுறாங்க. இந்த மாதிரி மக்களை வந்து அரசியல் கல்வியும் பயிற்சியும் பொறுப்பும் வந்து மக்களுக்கு வந்து கொடுக்கணும், அப்போ தான் சுயாட்சி வந்து என்னன்னு மக்களுக்கு வந்து தெரியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. யார்? மிதவாதிகள். இந்தியர்களின் திறமையின்மையை, ஒற்றுமையின்மை, நாட்டுப்பற்றின்மை, அதுக்கப்புறம் கல்வி அறிவின்மை, மூட கருத்துக்கள், இன சமய சாதி பிராந்திய காழ்ப்புணர்ச்சிகள் ஆகியவை ஆங்கிலேய ஆட்சி இந்தியாவில் ஏற்படவும் நிலைபெறவும் காரணமாக இருந்தமையால் அந்த குறைபாடுகளை எல்லாம் களைந்த பின்னர் சுயாட்சி முறைக்காக போராடலாம் என்று மிதவாதிகளின் கணிப்பு. பாருங்கள், இவ்வளோக்கு அப்புறமும் அதாவது இந்தியர்களோட திறமையின்மை, ஒற்றுமையின்மை, நாட்டுப்பற்றின்மை, கல்வி அறிவின்மை இது எல்லாமே வந்து கலைஞ்சதுக்கு அப்புறம் சுயாட்சி முறைக்காக நம்ம போராடலாம் அப்படின்னு யார் நினச்சிருக்கிறாங்க? நம்ம மிதவாதிகள் நினச்சிருக்கிறாங்க. அந்த கணிப்பு தீவிரவாதத்தின் ஒப்புக்கொள்ளவில்லை. பாருங்கள், அவங்க கணித்த கணிப்பு தீவிரவாதிகள் வந்து இந்த மாதிரி வந்து ஏற்றுக்கலை. நீங்கள் என்னடா லூசுத்தனமாக வந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் பண்ணுறதெல்லாம் தப்பு, நீங்கள் வந்து ரொம்ப தவறான முடிவில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தீவிரவாதிகள் வந்து அவங்க கணிச்ச கணிப்பை ஏற்றுக்கலை. ஓகேவா? குறையற்றதானாலும் அந்நிய ஆட்சியை விட குறைபாடுடைய சுயராட்சியே குறைபாடுடைய சுயாட்சியை சிறந்ததென வாதிட்டனர் தீவிரவாதிகள். என்னதான் குறைபாடுடைய அந்நிய ஆட்சியாக இருந்தால் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அந்நிய ஆட்சியில் ஒரு குறைபாடே இருக்காது அப்படின்றாங்க. ஆனால் சுயாட்சியாக இருந்தால் கண்டிப்பாக குறை வந்து இருக்கும், அதுதான் ஆனால் இருந்தாலும் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சுயாட்சியை நடத்துவதற்கான இயல்பான திறமைகள் இந்தியர்களுக்கு உண்டு என்று யார் சொல்கிறாங்க? தீவிரவாதிகள் சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தது என்ன? மிதவாதிகளை பற்றியும் தீவிரவாதிகளை பற்றியும். மிதவாதிகள் ஒரு கருத்து மூலியமாக வச்சு அவங்க வந்து அந்த கொள்கையெல்லாம் பரப்பியிருப்பாங்க, தீவிரவாதிகள் ஒரு மாதிரி செயல்பட்டுருப்பாங்க அவங்களுக்குன்னு ஒரு கருத்தை வச்சு. அதை தான் இவ்வளோ நேரம் பார்த்தோம். அடுத்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம், விடுதலை போராட்டத்தில் திலகரோட பங்கு என்ன அப்படின்றதான் முக்கியம், ரொம்ப முக்கியம், பார்த்துக்குங்க. பாலகங்காதர திலகர் 1856 1920 வரைக்கும் இந்திய தீவிரவாத இயக்கத்தின் தந்தை. ரொம்ப முக்கியம்.
இந்திய தீவிரவாத இயக்கத்தின் தந்தை யார் அப்படின்னா நம்ம பாலகங்காதர திலகர். இந்திய தீவிரவாத இயக்கத்தின் தந்தை யார்? பாலகங்காதர திலகர். தீவிர தேசிய மொத்த உருவமாக திகழ்ந்தவர்னால யாருன்னா நம்ம திலகர் தான். பம்பாய் பல்கலைக்கழகத்தில் சட்ட பட்டதாரியாயினும் கூட திலகர் அரசு பணியில் சேராமல் தேச சேவையில் ஈடுபடுறார். என்னதான் பம்பாயில் போய் சட்ட பட்டதாரியாக படித்தாலும் அவர் கவர்மெண்ட் வேலைக்கு போய் சேரலை. மக்களுக்காக பாடுபடுறார். மக்களுக்காக தேச பணியில் இறங்கி பாடுபடுறாரு. பூனாவில் ஒரு நவீன ஆங்கில பள்ளி, தக்கான கல்விக் கழகம், பெர்குசன் கல்லூரி இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு திலகர் ஹெல்ப் பண்ணுறார். என்னென்னா அது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பூனாவில் நவீன ஆங்கில பள்ளி, தக்கான கல்விக் கழகம், பெர்குசன் பள்ளி இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு திலகர் உதவி செய்கிறாரு. மராத்தி வார ஏடு, அதுக்கப்புறம் கேசரியும் ஆங்கில பத்திரிகை மராத்தா திலகரால் துவக்கப்பட்டது. பாருங்கள் என்னது ரெண்டு பத்திரிகை ஸ்டார்ட் பண்ணுவார். என்னது கேசரி அப்படின்னு ஒரு பத்திரிகை ஸ்டார்ட் பண்ணுவார். இன்னொன்று மராட்டா அப்படின்ற ஒரு பத்திரிகை ஸ்டார்ட் பண்ணுவார். ஓகேவா? இது கேசரின்றது பார்த்தீங்க அப்படின்னா மராத்தி லாங்குவேஜில் இருக்கும். ஓகேவா? மராத்தி லாங்குவேஜில் இருக்கும். இந்த மராத்தா அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆங்கிலம், இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கும். இதை தான் இங்கே சொல்கிறாங்க. இந்த ரெண்டு இதழையும் இவர் நடத்தியிருப்பார் அப்படின்ட்டு இங்கே சொல்கிறாங்க. ரெண்டுமே முக்கியம். இது பொழுதுனிக்குமே கேட்டுட்டு இருப்பாங்க எக்ஸாமில், பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது கோகலே அகர்கர் போலன்றி திலகர் சமூக சேவை விட அரசியல் சுதந்திரமே முக்கியம் என்று கருதினார். பாருங்கள், கோகலே மாதிரி அகர்கர் மாதிரி இவர் இல்லாமல் திலகர் சமூக சேவையை விட அது அரசியல் சேவை தான் முக்கியம் அப்படின்றாரு. அரசியல் சுதந்திரம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி கருதுறாரு. எனினும் அரசாங்கம் சமுதாய பழக்க வழக்கங்களில் தலையிட்ட போது திலகர் எதிர்க்க தவறவில்லை. பாருங்கள், என்னதான் கவர்மெண்ட் இந்த மாதிரி சமுதாயத்தில் சீர்கேடு இந்த மாதிரி எதாவது பண்ணாலும் திலகர் அதை எதிர்த்து தான் நின்றுருக்கிறார். ஓகேவா? அதை எதிர்க்க தவறவில்லைன்றாங்க. அதை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவர் எதிர்த்துட்டு தான் இருந்திருக்கிறார். சரி, மக்களிடையே தேசியத்தை வளர்க்க திலகர் சமுதாய சமய பண்டிகைகளை நன்கு பயன்படுத்தினார். பண்டிகைகள்லாம் நிறையா பயன்படுத்துவார். உங்களுக்கு தெரியும், 1893 இந்த மாதிரி கணபதி விழா அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வருவார். அப்படியே 2 வருஷம் கழித்து சிவாஜி விழான்னு ஒன்று கொண்டு வருவார். ஓகேவா? மராத்தியர்களோட அந்த சிவாஜி விழாவை கொண்டு வருவார். அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், பொதுக்கூட்டங்களில், ஓகேவா, பொதுக்கூட்டங்களை விட பண்டிகைகள் மூலம் மக்களை தேசிய இயக்கத்தில் ஈடுபடுத்தலாம். பொதுக்கூட்டங்களை கூட்டி இந்த மாதிரி மக்கள்கிட்ட பேசுகிறத விட நம்ம பண்டிகைகள் மூலமாகவே சொல்ல வர கருத்தை மக்களை தேசிய இயக்கத்தில் ஈடுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு. அதனால் ஸ்டார்ட் பண்ண தான் திலகர் 1893 கணபதி பண்டிகையை துவக்கிறார். கணபதி ஃபெஸ்டிவல் 1893 ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்துக்குங்க. பல நாட்கள் கொண்டாடப்பட்ட பண்டிகையின் போது வீதிகள் வழியே பெரிய கணபதி உருவச்சிலைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டன. பாருங்கள், பெரிய கணபதி உருவச்சிலையெல்லாம் ஊர்வலமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. துதி பாடல்களை பாடிக்கிட்டு இளைஞர்கள் அணிவகுத்து சென்றனர். இந்த சமய தத்துவங்கள் பற்றி சொற்பொழிவுகள் நிகழ்த்தப்பட்டன. 2 ஆண்டுகளுக்கு பின்னர் சத்ரபதி சிவாஜி பண்டிகையும் கொண்டாடப்பட்டது. எப்போ? 1895. ஓகேவா? இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 1895 சத்ரபதி சிவாஜி விழா கொண்டாடுறாங்க. இதுவும் முக்கியம். மக்களிடையே மிகுந்த செல்வாக்கு பெற்ற இப்பண்டிகைகள் மகாராஷ்டிரத்தின் மூலை முடுக்கெல்லாம் பரவியது. இவைகள் அன்றி பசுவதை எதிர்ப்பு சங்கங்கள், அதுக்கப்புறம் லத்தி சங்கங்கள், இது எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுவார். ஓகேவா? என்னது ஆன்டி கவ் கில்லிங் சொசைட்டிஸ் அப்படின்னா அதுதான் பசுவதை எதிர்ப்பு சங்கங்களை தான் அப்படி சொல்கிறாங்க. இது லாத்தி கிடையாது, லத்தி சங்கங்களும்பாங்க. இங்கிலீஷில் பாருங்கள், கரெக்டாக இருக்குது. லத்தி சங்கங்கள், லத்தி கிளப்பு, அதான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? லத்தி கிளப்ஸு, ஓகேவா, லத்தி சங்கங்கள் போன்றவை துவக்கப்பட்டன. யார்? நம்ம பாலகங்காதர திலகரால். அடுத்து பாருங்கள், இவற்றின் மூலம் மறைமுகமாக அரசியல் நடவடிக்கைகளை மக்களிடையே, குறிப்பாக கிராம மக்களிடையே புகுத்தினார். யார்? திலகர். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், இவற்றின் அடிப்படையில் எழுந்தவையே மேலாக்கள் என்ற ரகசிய கிளர்ச்சி கழகங்களாக. மேலாக்கள் அப்படின்ற ஒரு ரகசிய கிளர்ச்சி அமைப்பே பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இதோட அடிப்படையில் தான் எழுந்திருக்கும். ஆனால் அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டார், திலகர் ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டார். இந்த மேலாக்கள்ன்ற ஒரு இதை ஃபாலோ பண்ணி தான் எழுந்திருக்கும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. திலகரால் கவரப்பட்ட இளைஞர்கள் மேலாக்களில் சேர்ந்தனர். அஞ்சா நெஞ்சங்களான அவர்கள் போர் பயிற்சி பெற்றார்கள். பல்வந்த ராமச்சந்திர நட்டு, ஹரி ராமச்சந்திர நட்டு என்ற நட்டு சகோதரர்கள் மேலா இயக்கத்தை முன்னின்று நடத்தினர். பாருங்கள், இது முக்கியம். மேலா இயக்கத்தை முன்னின்று நடத்தியவர்கள் யாருன்னு கேட்டாங்கன்னா ஒரு 2 சகோதரர்கள் தான் நடத்தியிருப்பாங்க. யாருன்னா நட்டு பிரதர்ஸு. ஓகேவா? நட்டு பிரதர்ஸு, அதாவது பல்வந்த ராமச்சந்திர நட்டு, ஹரி ராமச்சந்திர நட்டு. ஓகேவா? பல்வந்த ராமச்சந்திர நட்டு, ஹரி ராமச்சந்திர நட்டு 2 பேத்தையும் பாட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், அவர்கள் திலகரோட கூட்டாளிகள்ன்றாங்க. யார்? இந்த ஹரி ராமச்சந்திர நட்டுவும் பல்வந்த ராமச்சந்திர நட்டுவும் திலகரோட கூட்டாளிகள்.
வழக்காறு, சமயம், அரசியல் ஆகியவற்றை கலந்து தனது தீவிர தேசியத்துக்கு பயன்படுத்தினார். யார்? திலகர். எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் கலந்து இந்த மாதிரி வந்து தீவிர தேசியத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறாரு திலகர். 1897 பூனாவில் கொள்ளை நோய் பரவி போது அது நிவாரண பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார். யார்? திலகர். 1897 பூனாவில் கொள்ளை நோய் வந்து இதாகுது. அப்போ அந்த டைமில் வந்து திலகர் வந்து அவர் வந்து அந்த நோயில் வந்து ஈடுபடுத்திக்கிறார். யார் யாரெல்லாம் அந்த நோயில் வந்து யார் யாரெல்லாம் வந்து பாடுபட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இந்த திலகர் போய் உதவி பண்ணுவார். அப்போ அதிகாரிகள் அத்துமீறிய போக்கை வன்மையாக வந்து திலகர் வந்து கண்டிக்கிறார். மறுபடியும் பார்த்தீங்கன்னா இவன் என்னடா கம்முனே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்படி ஜெயிலில் போட்டுருவானுங்க. இங்கே பாருங்க கொடுத்துருப்பாங்க. அரசாங்கம் திலகர் மீது அரச துரோக குற்றம் சாட்டி 18 மாத சிறை தண்டனை வழங்கியது. பார்த்தீங்களா? இந்த மாதிரி திலகர் வந்து அப்போ வந்து அதிகாரிகள் மேலே வன்மையாக கண்டிக்கிறாரு. ஏன் நீங்கள் வந்து மக்கள் வந்து இந்த கொள்ளை நோயால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு ஆங்கிலேய அரசாங்கத்துக்கிட்ட இந்த மாதிரி சண்டைக்கு போனனால மறுபடியும் தூக்கி ஒரு 18 மாதம் ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க. ஓகேவா? மக்கள் அவரை லோகமானியர் என்று அழைத்தனர். பாருங்கள், லோகமானியர் பட்டம் யாருக்கு? திலகருக்கு. ஓகேவா? இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா லோகமானிய விருதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்காக கொடுத்துட்டு தான் இருப்பாங்க மகாராஷ்டிராவிலேருந்து. அதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள். சிறையிலிருந்து விடுதலை பெற்ற திலகர் தேசிய அரசியலில் தீவிரமாக ஈடுபட்டார். வங்கப் பிரிவினைக்கு எதிராக துவக்கப்பட்ட சுதேசி இயக்கத்தை முழு மனதுடன் ஆதரித்தார். எப்போ? 1905. ஓகேவா? ஏன்னா அப்போ தானே இந்த மாதிரி வங்க பிரிவினை சொல்லியிருப்பாங்க. திலகர் தனது தீவிரவாதத்தால் காங்கிரஸ் மிதவாதிகளின் விரோதத்தை தேடிக்கொண்டார். பனாரஸ் காங்கிரஸ் தீவிரவாதிகள் தங்கள் பலத்தை காண்பித்தனர். எப்போ? 1905. ஓகேவா? பனாரஸ் மாநாட்டில் யார் தலைமை தாங்கியிருப்பாங்க? கோபாலகிருஷ்ண கோகலே. முன்னதான் நம்ம பார்த்தோம். அடுத்தது, கல்கத்தா காங்கிரஸ் தீவிரவாத தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பாருங்கள், கல்கத்தா காங்கிரஸில் தீவிரவாதங்கள்லாம் இருக்கிறாங்கள நம்ம தீவிரவாதிகள், அவங்களோட தீர்மானத்தை நிறைவேற்றியிருப்பாங்க. யார்? கல்கத்தா காங்கிரஸ். அப்போ 1906 தாதாபாய் நவ்ரோஜி தலைமை தாங்கியிருப்பார். அப்போ தீவிரவாதிகள் கொண்டு வந்த தீர்மானங்கள்லாம் அதில் வந்து நிறைவேற்றியிருப்பாங்க. சூரத்தில் காங்கிரஸ் பிளவுபட்டது. இது நம்மளுக்கே தெரியும். 1907 ராஸ்பிகாரி கோஸ். அங்கே வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வந்து 2ஆக பிளவுபட்டுரும். அதுதான் வந்து சூரத் காங்கிரஸ் பிளவு அப்படிம்பாங்க. திலகர் மீண்டும் அரச துரோக குற்றம் சுமத்தப்பட்டு 1908 6 ஆண்டு கடும் தண்டனை பெற்று பர்மாவில் உள்ள மாண்டலே சிறைக்கு அனுப்பப்பட்டார். நம்ம முன்னையே பார்த்தோம். 1908 ஜெயிலுக்கு போகிறார். 6 வருஷம் கழித்து 1914 ரிலீஸ் ஆகி வெளியே வருவார். வந்தவுடனே வந்து எங்கே வந்துடுவார்? இந்த மாதிரி வந்து ஹோம் ரூல் லீக்கேஜை ஸ்டார்ட் பண்ணிடுவார். சுயாட்சி சங்கத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவார். எப்போ? 1916 ஏப்ரல் மாதம். சரி, இதில் பாருங்கள். இப்போ மாண்டலே சிறையில் நம்ம திலகர் தூக்கி போட்டாங்க. எப்போ? 1908. அங்கே சும்மா இருப்பாரா தலைவன்? அங்கே எவன்டா உட்காந்து போர் அடிக்குது அப்படின்ட்டு அங்கே அந்த மாதிரி சிறையில் இருந்து போர் அடிக்கிட்டு ஒரு நூலை எழுதுறார். ரொம்ப 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 முக்கியம்பா, தயவு செஞ்சு பார்த்து வச்சுக்கோங்க. கேட்குறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது இந்த குரூப் 2ல். பாருங்கள், கீதா ரகசியா அப்படின்ற நூலை எழுதுறாரு. பாருங்கள், கீதா ரகசியா, தமிழில் கீதா ரகசியம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமாக அந்த கண்டென்ட்டு. ஓகேவா? திலகர் வந்து பர்மாவில் இருக்கிற மாண்டலே சிறையில் இருக்கும்போது ஒரு புக்கு எழுதியிருக்காரு, ஒரு நூல். அந்த நூல் பேர் என்னன்னா கீதா ரகசியம். அந்த நூலை எழுதினது யார் அப்படின்னா திலகர். தயவு செஞ்சு இது ரொம்ப பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். மாண்டலே சிறையிலிருந்து விடுதலை ஆகிறாரு. ஏன்னா 6 வருஷம் ஜெயிலின்ட்டாங்க. அப்போ 1908 போகிறாரு. 1914 ரிலீஸ் ஆகி வராரு. ஆகஸ்ட் 30 மீண்டும் தீவிர அரசியலில் ஈடுபடுறாரு. சுயாட்சி சங்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. எப்போ? 1916 ஏப்ரலில். தேசிய அரசியலில் நிலவிய மந்த நிலையை போக்கினார். லக்னோ காங்கிரஸ் திலகரின் தலைமையில் 1916 ஓகேவா, தீவிரவாதிகள் மீண்டும் காங்கிரஸ் பாசறைக்கு திரும்பினார்கள். பாருங்கள், 1916 லக்னோ காங்கிரஸில் இந்த மாதிரி வந்து தீவிரவாதிகள் எல்லாம் மிதவாதிகள் கூட மறுபடியும் சேர்ந்துருவாங்க. ஓகேவா? 2 காங்கிரஸாக வந்து இதாகிடும். ஓகேவா? காங்கிரஸ் முஸ்லீம் லீக் உடன்பாடு ஓகேவா ஏற்படுவதற்கு திலகர் பெரிதும் காரணமாக இருந்தார். பாருங்கள், ஏன்னா காங்கிரஸுக்கும் முஸ்லீம் லீக்கும் வந்து பார்த்திங்கன்னா நட்பாக இருப்பாங்க. அந்த டைமில் 1916 ஒரு உடன்படிக்கையும் போட்டுக்குவாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸில் மிதவாத காங்கிரஸும் தீவிரவாத காங்கிரஸும் 2 ஒன்று சேருவாங்க. சரியா? அடுத்து பாருங்கள், 1919 செப்டம்பர் மாதம் திலகர் இங்கிலாந்து சென்று சுயாட்சிக்கு ஆதரவாக சூறாவளி சுற்றுப்பயணம் செய்தார். இஎஸ் மாண்டேகு திலகரை சந்தித்து தனது சீர்திருத்த திட்டங்களுக்கு அவரது ஆதரவை கோரினார். பாருங்கள், மாண்டேகு வந்து இஎஸ் மாண்டேகு வந்து திலகரை பார்த்து அவரோட சீர்திருத்த திட்டங்களுக்கு வந்து ஆதரவை கேட்குறார். ஓகேவா? மாண்டேகு
அடுத்து பாருங்கள், 1920 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டுக்கு திலகர் தான் தலைமை தாங்குவதாக இருந்துச்சு. ஆனால் பாவம் அதுக்கு முன்னாடியே அவர் வந்து இறந்துருவார். இங்கே பாருங்கள் கொடுத்துருப்பான் பாருங்கள், அதுக்கு முன்னாடியே திலகர் வந்து இயற்கை எழுதினார். எப்போ? 1920 ஆகஸ்ட் 1ஆம் தேதியே வந்து இயற்கை எழுதிடுவார், இறந்துருவார். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த 1920 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டுக்கு அவரால் தலைமை தாங்க முடியாது போயிடும். யாரால்? பாலகங்காதர திலகரால். அடுத்து பாருங்கள், திலகர் ஒரு பிறவி போராட்ட வீரர், தீவிர தேசியத்துக்காக தன் வாழ்நாள் முழுவதும் போராடிய தியாக சீலர். பிரிட்டிஷ் அரசாங்கத்தோடு போராடினார், காங்கிரஸ் மிதவாதிகளோடு போராடினார். அவர் மீது வீண் பழி சுமத்திய வேலண்டைன் சிரோலுக்கு எதிராக இங்கிலாந்து நீதிமன்றத்தில் போராடினார். இந்த வேலண்டைன் சிரோலுக்கு எதிராக தான் இங்கிலாந்து நீதிமன்றத்தில் அவர் போய் போராடுவார். திலகர் மீது அடுக்கடுக்காக தொடுக்கப்பட்ட அரச துரோக குற்றச்சாட்டு வழக்குகளுக்கு எதிராக போராடினார். ஏன்னா அவரே தனியாக நின்று வாதாடுறார். ஏன்னா அவரே வந்து லா படித்தவர் தானே. எல்லாவற்றுக்கும் மேலாக சுயராஜ்யமே நமது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வோம் என்று போர் முழக்கமிட்டு விடுதலைக்காக போராடினார் திலகர். இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த டாபிக் வந்து ஃபினிஷ் ஆகுது. ஓகேவா? அதாவது தீவிரவாதிகள்னால் யார், என்னென்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா? அதாவது வெங்கடேசன் சார் புக்கில் பார்த்துருக்கோம், இந்திய விடுதலை போராட்ட வரலாறு. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் எல்லாம் பிடிஎஃப் கேட்டுட்ருக்கீங்க, நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் பிடிஎஃப் நான் கொடுக்குறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.